எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் திருவருட்பயனில் 58வது குறள் பார்க்க போகிறோம். தலைப்பு திருவருள் ஒளியை காணும் முறை. அந்த குறளை சொல்கிறேன். ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே, நீ முந்தி பாராதே பார்த்தனை பார். அப்போ இதுக்கு இப்போ பொருள் என்ன சொல்லினோம்டா, சுருக்கமாக முதல் சொல்லினோம். மனம் மொழி மெய்களின் தொழிற்பாடாகிய முயற்சிகளுள் யாதொன்றையும் உன்னுடையதாக கருதாதே. அப்ப மனம் மொழி மெய்யின் தொழிற்பாடுகள்ல முயற்சிகள்ல எதையும் நீ உன்னுடையதாக, யாதொன்றையும் எதையும் நீ உன்னுடையதாக கருதாதே. அம்முயற்சியால் விளையும் நலம் தீங்குகளை உன்னுடையனவாக கொண்டு அவற்றில் அழுந்தாதே. அப்ப அந்த முயற்சிகளால விளைகிறது என்ன, எங்களுக்கு அது என்ன முயற்சி செய்கிறோமோ அது இந்த விளைவுகள். அந்த விளைவுகளால் எங்களுக்கு நல்லதும் பெறும் தீயதும் பெறும். எதால? மனம் மொழி மெய்களால எங்களுக்கு நல்லதும் பெறும் தீயதும் பெறும். அதை உன்னுடையனவாக கொண்டு அவற்றில் அளந்தாது. அதை உன்னுடையது என்று நீ நான் செய்தது நல்லதோ தீயதோ உன்னுடையதென்று எடுத்து நீ அதுல அழுந்தாதே. தற்போதும் நீங்கிய இடத்து வேறற விளங்கி நிற்பதாகிய திருவருளை உனது தற்போதத்தினால் காண முற்படாதே. அப்போ தற்போதம் நீங்கி இடத்துனா இல்லாம போன இடத்து வேறற விளங்கி நிற்பதாகிய திருவருளை, தற்போதம் நீங்கிய இடத்து வேறற விளங்கி நிற்பதாகிய திருவருளை உனது தற்போதத்தினால் காண முற்படாதே. அப்ப திருவருளை தற்போதத்தால காண முற்படாதே. உன் அறிவில் நிலைத்து நின்று உன்னை கண்டு வருவதாகிய அத்திருவருளை மனம் அசைவர நின்று காண்பாயாக. அப்ப உன்னுடைய அறிவில நிலைத்து நின்று உன்னை கண்டு வருவதாகிய அத்திருவருளை மனம் அசைவர நின்று காண்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. இதன் விளக்கம் விபரிச்சு சொல்லினான். இது அந்த சாராம்சம் சொல்லி இருக்கு. சொற்பொருள் விளக்கத்தை நான் பிறகு சொல்றேன் கடைசியில. அப்ப இதுக்கு என்ன விளக்கம் சொல்லினோம்டா, எந்த நிலையிலும் தனக்கு துணையாய் நின்று உதவும் திருவருளை உயிர் மறந்து யானென முனைந்து நிற்றலே சீவபூதம் அல்லது தற்போதம் எனப்படும். அப்ப தற்போதம் அல்லது சீவபூதம் என்றா என்னன்னு சொல்லினோம்டா, எந்த நிலையிலையும் தனக்கு துணியாக நின்று உணர்வது எங்களுக்கு, தனக்குன்றது எங்களுக்கு பசுக்களுக்கு உயிர்கள் துணியாக நின்று உதவுகிறது திருவருள். அந்த திருவருளை உயிர் மறந்து நான் என முனைத்து நிற்றலே சீவபூதம் அல்லது தற்போதம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நான் ஜான் என்று சொல்றதுதான் நாங்க முனைத்து நிற்கிறது. இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், இவை எல்லாம் எனக்குரிய பொருள்கள். இந்த உலகத்துல நான் வாழ்றேன், இதெல்லாம் எனக்குரிய பொருட்கள். நான் நினைத்தால் எந்த இன்பத்தையும் அனுபவிக்கலாம் என்று வரும் நான் என்ற நினைப்பே சீவபூதம். அப்ப இந்த உலகத்துல நான் வாழ்றேன், இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாம் எனக்கு உரித்தானது. நான் நினைச்சால் இந்த இன்பத்தையும் அனுபவிக்கலாம் என்று நான் என்று சொல்றதான் சீவபூதம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சீவபூதம் இருக்கும் வரை திருவருள் வெளிப்படாது. அப்ப சீவபூதம் என்றது நான், அது இருக்கும் வரை திருவருள் எங்களுக்கு வெளிப்படாது, மறைஞ்சுதான் இருக்கும். ஓர் எடுத்துக்காட்டு கூறி இதனை விளக்கலாம். ஒரு எடுத்து எல்லாத்துக்குமே எங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லி விளக்கினோம். ஏனென்றால் ஞாபகமாக இருக்கும். மேட்டினை அடுத்து ஒரு வயல் இருக்கிறது. எப்படி அந்த சீவபூதம் இருக்கும் வரை திருவருள் வராதல்லோ, அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லினாம். அது என்னண்டா, மேட்டினை அடுத்து ஒரு வயல் இருக்கிறது. மேட்டுக்கு பக்கத்துல ஒரு வயல், மேடுண்டே தெரியும் தானே. அருகிலேயே ஆறும் ஓடுகிறது. அதுக்கு பக்கத்துல ஒரு ஆறும் ஓடுகிறது. ஓடி என்ன பயன்? ஆறு ஓடுதான். அந்த ஆறு ஓடுறதால எந்த பயனும் இல்லை. அதுக்குத்தான் இப்ப விளக்கம் கொடுக்கணும். எப்படி? மேடு இடையில் தடையாக இருப்பதனால் ஆற்று நீர் வயலில் பாய முடியவில்லை. அப்ப மேடு இடையில தடையாக இருக்குது, அதனால ஆற்று நீர் வயல்ல பாய முடியவில்லை. வயலுக்கு நீர் வேண்டுமானால் ஆற்றோரத்தில் இருக்கிற மேட்டினை வெட்டிவிட வேண்டும்.
பிறகு ஆற்று நீர் தானே வயலில் பாயும். அப்ப மேடு இடையில இருந்து மறிக்குது. அப்ப ஆற்று நீரால எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. இப்ப மேடு இருக்கிறக்க. அப்ப அந்த மேட்டை வெட்டினாத்தான் அந்த வயலுக்கு அந்த ஆத்து தண்ணீர் போய் அதில் இருக்கிற பயிர்கள் எல்லாம் வளரும். அப்ப இப்ப ஆறு இருந்தும் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லையே, அங்க மேடு இருந்து தடை செய்யுது. அது உதாரணம். வயல் போல இருப்பது உள்ளம். அப்ப வயல் போல இருக்கிறது உள்ளம். தடை செய்கின்ற மேடாக இருப்பது தற்போதம். தடை செய்கின்ற மேடாக இருக்கிறது தற்போதம் என்றது நான் ஜான் நான் என்று சொல்றது தற்போதம் முனைப்பு. அதனை நீக்கினால் தன் முனைப்போடு மற்ற செயல்களை செய்யாமல் மனமடங்கி மௌனமாக இருந்தபடி இருந்தால் அருள் அங்கே வரும். அப்ப அதனை நீக்கி, அந்த தற்போதத்தை நீக்கி தன்முனைப்போடு மற்ற செயல்களை செய்யாமல், இந்த நான் செய்கிறேன் என்று செய்யாமல் சும்மா நாங்கள் செய்தோம்டா மனமடங்கி மற்ற செயல்களை நாங்கள் தன்முனைப்போடு செய்யாமல் மனமடங்கி மௌனமாக இருந்தபடி இருந்தால் அருள் அங்கே வரும். அப்ப நான் என்று சீவபோதம் தற்போதம் நீங்கினால்தான் அருள் அங்க வரும். அப்ப வயல் போல இருப்பது உள்ளம், தடையாக இருக்கிறது மேடு தற்போதம். யான் எனதென்றற்ற இடமே, யான் எனதென்றற்ற இடமே திருவடி என்பார்கள். நான் யான் என்று சொல்லினோம். யான் எனதென்றற்ற இடமே திருவடி என்பார்கள். யான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற மமகாரத்தையும் நீக்கினால் அங்கே திருவருள் வெளிப்படும் என்பது இதன் கருத்து. அப்ப யான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற மமகாரத்தை, நான் செய்கிறேன் நான் சொல்றேன் என்றது அகங்காரம். எனது வீடு, எனது கார், எனது என்று சொல்றது, என்னுடையது என்று வாரதெல்லாம் அது மமகாரம் என்று சொல்லினோம். இந்த ரெண்டையும் நீக்கினால், யான் எனது இந்த ரெண்டையும் நீக்கினால், அகங்காரம் மமகாரத்தை நீக்கினால் அங்கே திருவருள் வெளிப்படும் என்பது இதன் கருத்து என்று சொல்லி, திருவருள் அப்பதான் வெளிப்படும். ஒரு கவிஞர் பின்வருமாறு சொன்னார். இது கொண்டு சொல்றார் கவிஞர். எப்படி என்றால், நான் மறையை கற்றவனா ஞானி, நான் மறையை கற்றவனா ஞானி, தன்னுள் நான் மறைய கற்றவனே ஞானி. இதை விளங்குது தானே? நான் மறையை கற்றவனா, 4 மறைகள் என்றது இங்க வேதங்களை சொல்லினான். நான் மறையை கற்றவனா ஞானி, தன்னுள் நான் மறைய கற்றவனே ஞானி. அப்ப எங்களுக்குள்ள நான் என்றது மறைகிறதான் ஞானி. அப்ப 4 வேதங்களையும் படிக்கிறன்றத சொல்லல. நான் மறைய கற்றவனா ஞானி என்று கேள்வி கேள்படுகிறது. நான் மறையண்டா வேதங்கள் 4. நான் மறைய கற்றவனா ஞானி என்றது வேதங்களை சொல்லுதுன்றது நிற்கிறேன். நான் மறைய, அப்படித்தான் நான் புரிஞ்சு கொண்டிருக்கிறேன். தன்னுள் நான் மறைய கற்றவனே ஞானி. எங்களுக்குள்ள நான் மறைய கற்றவன் தான், நான் என்றது மறைய கற்றவன் தான் ஞானி என்று ஒரு கவிஞர் சொல்றார் என்று அழகாக விளக்கம் அளித்தார். நான் மறையாகிய வேதங்களை கற்றதனால் மட்டும், சரிதான் நான் சொன்னது, நான் மறையாகிய வேதங்களை கற்றதனால் மட்டும் ஒருவன் ஞானியாகி விட முடியாது. அப்ப வேதங்களை கற்றதால மட்டும் ஒருவர் ஞானியாக முடியாது சொல்லி நம்ம ஏட்டிச்சுரக்கா படிப்பு கரைக்குதவாதண்டு. நான் என்று எழுகிற தற்போதம் மறைய கற்றவனே உண்மையான ஞானியாவான் என்று நயம்பட கூறினர். அப்ப நான் என்று எழுகிற தற்போதம் மறைய கற்றவனே உண்மையான ஞானியாவான் என்று நயம்பட கூறினார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது, எனவே தன்முனைப்பு தோன்ற நில்லாமல் உரையும் உணர்வுமற்று அசைவற்று நிற்பின். அப்ப தன்முனைப்பு தோன்ற நில்லாமல் உரையும் உணர்வும், உரையண்டது பேச்சு, உணர்வு ரெண்டும் அற்று அசைவற்று நிற்பின். தன்முனைப்பு தோன்ற நில்லாமல், தன்முனைப்பு தோன்ற நிற்காமல் உரையும் உணர்வு மற்று அசைவற்று நிற்க வேணும். அசைவற்று நிற்பின் அருளொளியாகிய சிவஞானம் உன் அறிவில் தானே வெளிப்பட்டு
உன்னை அடக்கிக் கொள்ளும் என்பது மாணவனுக்கு ஆசிரியர் கூறும் அறிவுரையாகும். அப்ப இந்த ரெண்டும் உரையும் உணர்வுமற்று அசைவற்று நிற்பின் அருளொளியாகிய சிவஞானம் உன் அறிவில அங்க மாணாக்கன் அறிவில தோன்றி பசுக்கள் உயிர்கள் உன் அறிவில் தானே வெளிப்பட்டு உன்னை அடக்கிக் கொள்ளும், எங்களை தன்னுக்குள்ளே அடக்கிக் கொள்ளும் என்பது மாணவனுக்கு ஆசிரியர் கூறும் அறிவுரையாகும். அப்ப இதுதான் இந்த குறளின் கருத்து, விளக்கம் கொடுத்திருக்கிறோம். அந்த சொற்பொருளையும் நான் உங்களுக்கு என்னென்று சொல்றேன். குறளை இன்னொருக்கா சொல்லி போட்டு, ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே நீ முந்தி பாராதே பார்த்தனை பார். அப்போ ஒற்றையும் ஓராதே என்றா மனம் மொழி மெய்களால் செய்யும் செயல்களுள் எந்த ஒன்றையும் உன்னுடையதாக கருதாதே. ஏனென்றா எங்களுக்கு இதாலதான் இந்த எல்லாமே வர்றது. நாங்கள் படிச்சிருக்கிறோம் தானே, மனம் மொழி மெய்களால. அதை நாங்கள் எங்களுடைய எடுக்காமல் இருக்க வேணும். நான் செய்தேன். உற்று உண்ணாதே, உண்ணா ரெண்டு சொல்லி என்ன, உற்று உண்ணாதே அச்செயல்களால் விளையும் நலன் தீங்குகளை உன்னுடையனவாக கொண்டு அவற்றில் அழுந்தாதே. உற்று உண்ணாதே என்றால் அச்செயல்களால விளையும், இந்த செயல்களால மனம் மொழி மெய்களால விளைகிற செயல்களால விளையும் நலன் தீங்குகளை உன்னுடையனவாக கொண்டு அவற்றில் அழுந்தாதே. நீ முந்தி பாராதே, நீ முந்தி பாராதே என்றால் திருவருளை உன்னுடைய தற்போதத்தால் காண முற்படாதே. திருவருளை உன்னுடைய தற்போதத்தால காண முற்படாது. தெரியாது, தற்போதம் இருந்தால் எங்களுக்கு வராது திருவருள். பார்த்தனை என்றா உன் அறிவில் நின்று உன்னை கண்டு வருவதாகிய அத்திருவருளை, உன்னுடைய அறிவில நின்று உன்னை கண்டு வருவதாகிய அத்திருவருளை பாரண்டா மனம் அசைவற்று நின்று காண்பாயாக, மனம் அசைவற்று நின்று காண்பாயாக என்று இதுதான் 59வது குறளின் விளக்கம் சொல்லி இருக்கிறோம். அடுத்தது நாங்கள் 59வது குறளை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.